செனகல் நாட்டுல செய்டோ மற்றும் மௌசா 16 வயசு வாலிபர்கள் வீட்டுக்கு தெரியாம வேலை செஞ்சு காசு சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை உயர்த்த எப்படியாச்சும் யூரோப் இட்டாலிக்குள்ள போயிடணும் பாக்குறாங்க. ஒரு நாள் செய்டோ அவங்க அம்மா கிட்ட யூரோப் போறத பத்தி சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா அப்படி போனவங்க நிறைய பேர் பாலைவனத்திலையும் கடலையும் செத்து கிடக்குறாங்கன்னு திட்டி நீங்களா இருக்கணும்னு அழுகுறாங்க. செய்டோ நான் சும்மா போறேன்னு சொன்னேன்னு சமாளிக்கிறான். இப்போ ஒரு வீட்டுக்கு தெரியாம கிளம்புறாங்க. போற வழியில அதிக காசு கொடுத்து போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ பக்கத்து நாடு நைஜர் பார்டர்ல பாஸ்போர்ட் செக் பண்றாங்க. அப்போ மௌசா கிட்ட எப்போ எடுத்ததுன்னு கேக்குறாங்க. அவன் 2 வருஷம் முன்னாடி சொல்றான். அதுக்கு அவர் 2 வருஷமா இதே ட்ரெஸ் போட்டு நிற்கியான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கடைசியில அவருக்கு லஞ்சம் கொடுத்து எஸ்கேப் ஆகிறாங்க. இப்போ நைஜருக்குள்ள வந்துடுறாங்க. அந்த சட்டவிரோதமா லிபியா நாட்டுக்குள்ள போக ஒருத்தர் பாக்குறாங்க. அவங்கள அன்னைக்கு ராத்திரி ஒரு இடத்துல தங்க வைக்கிறான். அங்க ஒருத்தர் பாலைவனம் ரொம்ப மோசமானது, கிளர்ச்சி படைகள் பார்த்தாங்கன்னா பணத்தை புடுங்கிடுவாங்க, அதனால பணத்தை ஆசன வழியில வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே மௌசா வச்சுக்கிறான். இப்போ லிபியா பாலைவனம்ல ஒரு இடத்துல போய் விட்டுறாங்க. அங்க இருந்து ராத்திரி பகலமா நடக்கிறாங்க. திடீர்னு கிளர்ச்சி படை வந்து பணம் பறிக்கிறாங்க. யார்கிட்டலாம் இல்லையோ அவங்களுக்கு ஏதோ குடிக்க சொல்றாங்க. இப்போ அவங்க வளத்தை செக் பண்றாங்க. மௌசா ஏமாத்தினதுனால அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ செய்டோவும் மொத்தவங்களும் வேற ஒரு கேங் லிபியாக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த கான்ட்ராக்டர் ஆளுங்க வீட்டு வேலைக்கு செய்டோவும் ஒரு சிலரை வாங்குறாங்க. அங்க நல்ல வேலை செஞ்சதுனால செய்டோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து லிபியால ஒரு ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டே மௌசியாவை கண்டுபிடிக்கிறான். மௌசியா கிளர்ச்சி படைக்கிட்ட இருந்து தப்பிக்கும் போது காலில் சுற்றுருக்காங்க. மௌசியாவுக்கு மருத்துவ உதவி தேவைனால சீக்கிரம் இட்டாலி கிளம்ப பாக்குறான் செய்டோ. இப்போ இட்டாலி போக ஒருத்தரை கான்டாக்ட் பண்றான். அவர் இந்த பணம் பத்தாது, வேணும்னா படகை நீயே ஓட்டிட்டு போனா நான் அனுமதிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு செய்டோ படகு ஓட்ட தெரியலனாலும் ஒத்துக்கிறான். அடுத்த நாள் செய்டோ படகு வடகு பக்கம் ஓட்டிட்டு போய் கரையை பாத்தினா அதுதான் இட்டாலின்னு சொல்றாரு. மத்த அறிவுறுத்தல்களும் சொல்லி தந்துறாரு. இப்போ கிளம்புறாங்க. பல பேர் செய்டோ நம்பி அந்த கப்பல் இருக்காங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த பயணத்துல குழந்தை பிறகுது. கடைசியில இட்டாலி கரையை பார்த்து உற்சாகப்படுறாங்க. செய்டோ கடலோர பாதுகாப்பு ஹெலிகாப்டர் பார்த்து நான் தான் கேப்டன் கத்துறான். ஈயோ கேபிட்டானோ. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு.